ஹே லவ்லீஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு தானே பார்க்குறீங்க. இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. நம்ம யாழியான்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கரெக்ட்டா இன்னைக்கு, அதாவது 2025 மே 23 நான் வந்து பார்த்தீங்கன்னா, யாழியான்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னையோட கரெக்ட்டா நம்ம பேஜ் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. ஜஸ்ட் என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. 365 டேஸ் ஆஃப் யாழியான்ஸ். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்குது. நிறைய டிஃபிகல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நானு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு யாழியான்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்ட்டா 6 மந்த்ஸ் பேபி இருந்தா. ஸோ தட் அவளையுமே மேனேஜ் பண்ணிட்டு, அண்ட் அவளுக்கு தேவையானது, எனக்கு ஒரு பக்கம் செமஸ்டர் போயிட்டு இருந்தது. எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு, அண்ட் ஐ எம் ஆல்சோ dispatch more than 100 plus orders in 365 days. And நான் கான்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் கிரியேட் பண்ணி போட்டுட்டே தான் இருந்தேன். ஐ வாஸ் லைக் 365 டேஸ்ல ஆல்மோஸ்ட் ஐ வில் போஸ்ட் 311 கான்டென்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 311 வீடியோஸ் ஆர் போஸ்ட் ரீல்ஸ் வாட் எவர் இட் இஸ் நான் டோட்டலாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு இந்த 23 மே 2026ல எனக்கு 2 சந்தோஷமான விஷயங்கள் வந்து நடந்தது. அது உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஃபர்ஸ்ட் ஹாப்பியஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 365 டேஸ் ஆஃப் யாழியான்ஸ். செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டான்செட் அப்படின்னு எம்பிஏ கோர்ஸ்னு ஒரு எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 ஹவர்ஸ் தான் படித்தேன். ஃப்ராங்கா சொல்லணும்னா நான் படிக்கல. ஜஸ்ட் அது எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் பார்த்தேன். 3 ஹவர்ஸ் மட்டும் தான் படித்தேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குன்னு ஆக்சுவலி தெரியாது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, என்னோட சிஸ்டர் மாதிரி, அவங்க நேம் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அவங்க நேம் ஷாம்லி. அவங்க வந்து ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குது, நீ ட்ரை பண்ணு, உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு அந்த வெப்சைட்டில் போயிட்டு டான்செட் அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஈவன் அவங்க தான் எனக்கு ஃபீஸ் பே பண்ணி ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு அந்த எம்பிஏ படிக்கிற அந்த டான்செட் புக்குமே எனக்கு அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்து நீ படி, இதை மட்டும் நீ படிச்சாலே போதும் இவன் எனக்கு தெரியும். அவங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணி அவங்க எனக்கு ஒரு புக் வாங்கி கொடுத்தாங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு எனக்கு இப்போ எம்பிஏ போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட். ஆனால் படிச்சு நானுமே இன்னைக்கு தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மே 22 தான் வந்து பார்த்தீங்கன்னா டான்செட் எக்ஸாமோட ரிசல்ட் பற்றி எனக்கு தெரியாது. அவங்க தான் எனக்கு ரிசல்ட் பார்த்து கரெக்டாக இன்னைக்கு மே 23 இன்னைக்கு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீ வந்து பாஸ் ஆகிட்ட, உனக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கிடச்சிருக்கு, நீ வந்து பார்த்தா 59 எடுத்தாலே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, நீ கரெக்டாக 61 எடுத்திருக்க அப்படி. இந்த எக்ஸாம் ரொம்ப ஹாப்பியானாச்சு. அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியான நியூஸ் இன்னைக்கு எனக்கு 2 நடந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் யாழியான்ஸ்ல இந்த ஹாப்பி நியூஸ் நடந்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? நீங்க தான். நீங்க எல்லாருமே தான் என்ன ட்ரஸ்ட் பண்ணி என் பேஜை ஃபாலோ பண்ணி நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் ஜஸ்ட் 0 ஃபாலோவர்ஸ்ல இருந்து மேபி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருஷமா இன்ஸ்டா பேஜ் வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னுமே அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா சில பேர் ஜஸ்ட் 2 மந்த்ஸ்லாம் 10K 5K அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ்மே எடுத்துக்கலாம். பட் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். அது வேறு யாராலையும் இல்லை, உங்களால தான். ஸோ த பிக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மை லவ் திஸ். இந்த தேங்க்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்டாக நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, போடுறேன். ஈவன் இந்த யாழியான்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவும் 6 மந்த்ஸ் ரொம்ப அழுதுட்டே இருப்பா. ஒரு சில ஆர்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானே தான் வந்து ஃபுல்லாக ப்ராடக்ட் வீடியோ ஷூட் எடிட் எல்லாமே நானே தான் பண்ணும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஒரு சில ஆர்டர்ஸ்லாம் இப்போ 20 பீசஸ் ஆட்டைஸ் அந்த மாதிரி 20 பீசஸ் போஸ் அப்படிலாம் வருதுன்னா இவன் நான் நைட் ஒரு 1:30 2 o'clock வரைக்கும்லாம் பாப்பா தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுலாம் கூட உட்காந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் இந்த ஸ்டேஜ். எனக்கோட மெயின் சப்போர்ட்டர்ஸ் யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட அம்மா, என்னோட பாட்டி அண்ட் என்னோட மாமியார் தான். நான் ஏதாவது வீடியோ எடுக்கிறேன் ஒரு ப்ராடக்ட் செய்கிறேன்னா பாப்பாவை பார்த்துப்பாங்க. அண்ட் யாருமே வந்து நீ இதை